வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது நடந்த அசம்பாவிதமான சம்பவங்கள், அது தமிழ்நாட்டை உலுக்கிய சம்பவத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். நம்ம கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேற்பட்ட பேர் 40 அவங்க பேர் உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்திருக்கிறார்கள். சரி, அது நம்ம அதை டிஸ்கஸ் பற்றி பண்ணிட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு உள்ள போகலாம். ஆக்சுவலாக என்னன்னா, நேற்று கரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் கிட்ட குழந்தைகள் உட்பட பெரும்பான்மையாக மெஜாரிட்டியாக யாருன்னா சின்ன சின்ன குழந்தைகள். ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். 2 பிள்ளைங்க இந்த பக்கம் ஒரு பெட்டில், ஆப்போசிட் பெட்டில் அம்மா. அதாவது என்னென்னா, சென்டிமெண்ட்டுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதையும் தாண்டி லைக் ஒரு ஒரு உயிரிழந்த விஷயத்தை வச்சு அது மூலமாக நம்ம அரசியல் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக உண்மையிலேயே இந்த வீடியோ நம்ம எப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 12:30 மணி இருக்குமா, நைட்டு 12:30 மணி. அதாவது என்னென்னா, ஒரு விஷயத்தில் டோட்டலாக மக்கள் வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்ருக்காங்க. அது எப்படின்னா, லைக் இது சதித்திட்டமா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சதித்திட்டத்தை பண்ணிட்டாரா, திமுக அரசாங்கம் ஒரு சதித்திட்டத்தை பண்ணிட்டாங்களா, இல்லை லைக் விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கவங்க இந்த கூட்டம் வளரக்கூடாதுங்கிறது ஒரு சதித்திட்டம் பண்ணிட்டாங்களாங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய லெவலில் பேச்சு பொருளாக போயிட்டுருக்கு. இந்த உயிரிழந்த விஷயத்தை மூலமாக நம்ம லைக் ஒரு பெண அரசியல்னு சொல்லுவாங்க, அது பண்ணுறதுக்கும் நம்ம தயாராக கிடையாது. இதுக்கான ஒரு தகுந்த விளக்கத்தை கொடுத்தே ஆகணும்னு உள்ள கட்டாயத்தில் தான் நம்ம இந்த நேரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா, முதல் கட்டமாக இதில் கடமை தவறுன ஒரு டிபார்ட்மெண்ட் யாருன்னா, நான் முழுக்க விஜய் அவர்களை முதல் விஷயமாக சொல்லுவேன். 2வது நபர் யாருன்னா காவல்துறை. திமுக அரசாங்கமும் காவல்துறையும் தனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறது திரு விஜய் அவர்களுக்கு வெளிப்படையாக தெரியுது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்களுக்கும் அதை தாண்டி பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியுது ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் அவர்களை நாங்கள் லைக் ஒரு கார்னர் பண்ணணுங்கிறதுக்காக மக்களை நீங்கள் எங்கே வேணாலும் கூட்டிக்கோங்க, ஸோ நாங்கள் அங்கே ஒரு தடையை போடுவோம்னா ஐ மீன் இன்டைரக்டாக கூட்ட நெரிசல், கூட்டம் அதிகமாக வந்தாலும் அதில் நெரிசல் ஆகிற அளவுக்குள்ள சின்ன ஒரு குறுகிய இடங்களை கொடுக்குறது, இது மாதிரிப்பட்ட விஷயங்கள் கொடுக்குறது என்னென்னா, அதாவது உண்மையிலே நான் உங்களுக்கு செய்யணும்னா மனதார நான் செய்யணும். செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் போது, எப்படா இவன் வீட்டை விட்டு கிளம்புவான்னு நினைக்கும் போது, முதல் நாள் சிக்கன் லைக் நல்ல சிக்கன் பிரியாணி கொடுத்துட்ருக்காருன்னா, போக போக என்னென்னா பழைய சோறை கொடுக்க ஆரம்பிச்சிடும். காரணம் என்னென்னா, எப்படா இவன் வீட்டை விட்டு கிளம்புவான் அப்படின்னு. அது மாதிரி தான் லைக் ஃபஸ்ட்டு மாநாடு மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சது, விக்கிரவாண்டியில் நடந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, ஒட்டு மொத்தமாக லைக் பயந்துட்டாங்களான்னு எனக்கு தெரில. போக போக மக்கள் மேலே இந்த அளவுக்கு ஒரு ஒரு இவர் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி இங்கே காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு தெரியல. இருந்தாலும் போன வாரத்தில் ஹைகோர்ட் என்ன ஸ்டேட்மெண்ட், அதான் ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஆர்டரையும் காணிக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, இது ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டர், போன வாரம் கொடுத்த ஆர்டர். நான் அது டிஸ்பிளேல சைடில் முடிஞ்சால் போடுறேன், இல்லைனா அது உங்களுக்கு லைக் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஹைகோர்ட் ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பொது சொத்துக்களை தொண்டர்கள் சேதப்படுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா, எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, தெரியாது. ஸோ சேதப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் சேதப்படுத்துறது தகுந்த காம்பன்சேஷன் நீங்கள் கொடுக்கணும். பொறுப்பேற்கக்கூடிய நபர் யாருன்னா திரு விஜய் அவர்கள்ங்கிறது ஹைகோர்ட் ஒரு விஷயத்தை திட்டவட்டமாக சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, தொடர் இழப்பீடுகள், மனித இழப்பீடுகளை தாண்டி பொதுமக்களோட சொத்துக்களை அந்த இடத்துல சேதமடையப்பட்டுச்சு. ஸோ அந்த காரணத்தினால போன வாரமே ஹைகோர்ட் ஒரு அட்வைஸ் பண்ணது மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒட்டுமொத்த விஷயமும் கிட்டத்தட்ட 1 உயிர், 2 உயிர், 3 உயிரில் தொடங்கி கிட்டத்தட்ட 40 உயிர்கள் மேற்பட்ட உயிர்கள் இன்னும் உண்மையான செய்தி வரவில்லை. முடிவான செய்தியில வந்தது 40+. ஆனால் கிட்டத்தட்ட 150 பேர்கிட்ட ஹாஸ்பிட்டலைஸ் பட்டிருக்காங்கங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. வருத்தம் என்னன்னா, எனக்கும் விஜய் அவர்கள் வரணும்னு விருப்பம். திமுக அரசாங்கம் ஆட்சி கட்டில் இருக்கக்கூடாதுங்கிறது எனக்கும் விருப்பம், உங்களுக்கும் விருப்பம், மக்கள் எல்லாருக்கும் விருப்பம். நான் பொதுவான விஷயத்த சொல்கிறேன். அதுக்காக விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கோ உங்களுக்கோ யாருக்கோ 1 கோடியோ 5 கோடியோ 10 கோடியோ ஒரு 10 ரூபா கூட கொடுக்க போகிறது கிடையாது. யார் வந்தாலும் சரிதான். அது ஸ்டாலின் அவர்களோ, விஜய் அவர்களோ, எடப்பாடி அவர்களோ, அண்ணாமலை அவர்களோ, யார் வந்தாலும் இது அத்தனை கொள்கை கொண்ட அரசியல்வாதிகள் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முழுக்க ரசிகர்கள் தான். கொள்கை கொண்ட சீமான் அவர்கள் கூடுற கூட்டத்தில் இப்படி ஒரு அசம்பாவியம் நடந்தாலும், சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் வரக்கூடிய தொண்டர்களுக்கு 10 லட்சமோ 50 லட்சம் தூக்கி கொடுக்க போகிறது கிடையாது.
நான் சொல்ல வர்றது என்னன்னா நான் சொல்ல வர ஒரு ரியாலிட்டி ஆஃப் தி என்னன்னா முதல்ல கர்ம வீரர் காமராஜர் என்ன சொல்லியிருக்காரு, காமராஜர் என்ன சொல்லுங்க, கூத்தாடி கையில வந்து நாட்டை கொடுத்தா அவன் கூத்தியாளு கையில கொடுத்துட்டு போயிடலாம். நான் அந்த விஷயத்துல நான் வந்து உடன்படல. ஏன் உடன்பட மாட்டீங்க? அதனாலதான் நாடு இப்படி போயிட்டு இருக்கு. கண்ட கண்ட அரசியல்வாதிகள் வந்து சொல்ல வர மக்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல வர விஷயத்த சொல்ல விடுங்க. அதாவது உங்களோட கோட்பாடு என்னன்னா, கூத்தாடிகள் கையில ஆட்சி போயிடுச்சுன்னா அந்த கூத்தாடிகள் வந்து மொத்தமா ஆட்சியை லைக் வந்து தமிழ்நாட்டை அழிச்சிருவாங்கங்கிற அளவுக்கு தான் நீங்க சொல்றீங்க. கரெக்டா? அதான் இலூஷன்லயே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன் லைக் வந்து உயிரிழந்த விஷயத்துல நம்ம வந்து அரசியல் பண்றதுக்காக இங்க வரல. பொதுவான வந்து வந்துட்டாங்க, வந்தனால வந்து மக்கள் இதாகிட்டாங்கலாம் வரல. அதுக்கு உதாரணத்தை நான் பல உதாரணங்கள் சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் மூலமா ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து லைக் வந்து பயிற்சி பற்ற என்ன எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. போக போக ஆட்சியை வந்து மோல்டு பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் அவர் பெரும் மனதுடையவர். அவர் வந்து மக்களுக்கு கருணை கொண்டு உள்ளம் கொண்டு அவர் எல்லாம் உதவி செய்பவர். அந்த குவாலிட்டி தான் இருக்கு. சொல்றேன், ஜெயலலிதா அம்மையார் வந்து மன உறுதி கொண்டவர். ஆனா வந்து விஜய் அவர்கள் என்ன குவாலிட்டி ஆக்சுவலா முதல்ல நான் பேசுறது நீங்க சொல்லுங்க. சொல்ல வந்ததுக்கு அப்புறமா உங்களோட கூத்தாடி கதைகள் எல்லா கதைகளும் கொண்டு வரேன். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து சீமான் கோட்பாடு சீமானே சொல்லல. சீமான கோட்பாடு இருக்கு, அவர் உண்மையா இருக்கிறாரு எனக்கு தெரியல. சொல்றேன், சீமான் அவர்களே விஜய் அவர்கள் இந்த இடத்துல இருந்தா கூட திருப்பியும் அந்த டாபிக் தான் நான் வரேன். இறந்தவங்க லைக் வந்து இது மாதிரி அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 10, 20 லட்சம் 50 லட்சம் தூக்கி கொடுக்க போறது கிடையாது. யாரோ நான் சொல்ல வரது முதல்ல முடிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்க உங்க பூ எல்லாம் நீங்க கேளுங்க. யாருமே கொடுக்க போறது கிடையாது. நான் வந்தாலும் சரி, நீங்க வந்தாலும் சரி, தொண்டர்கள் வந்து கொடுக்க போறது கிடையாது. உண்மையிலே விஜயோ சீமானோ யார் வந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை இதை கூட்டு போறீங்க. அதாவது பேசிக் சென்ஸுங்கிறது வந்து பெற்றோர்களுக்கு இருக்கணும். அதாவது ஒரு பிள்ளைக்கு அது விஜயா, அஜித்தா, சீமானா யாருங்கிறது தெரியாது. அவர் என்ன கொள்கையை பேசுறாரு, தமிழ் தேசியத்தை பேசுறாரா, இல்லை திராவிட கொள்கையை பேசுறாரா, என்ன ஐடியாலஜி பேசுறாருங்கிறது தெரியாது. அந்த பிள்ளையை கூட்டு போய் இங்க பாரு, இதுதான் விஜய் மாமா, வீக்கெண்ட் வாக்குல வைக்கிறாரு, அப்ப இதுதான் நடக்கும். இல்ல வீக்கெண்ட் இல்ல, என்னைக்கு வச்சாலும் விஜய் அவர்கள் கூட்டத்துக்கு வரான்னு தெரிஞ்சதுன்னா மக்கள் இப்படிதான் வருவாங்க. வெள்ளந்தியான மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அதாவது என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு வராத கூட்டமா, ஜெயலலிதா அம்மையாருக்கு வராத கூட்டமா, அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு வராத கூட்டமா. விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு இலவசமா லைக் வந்து அவர்கள் பசியை போக்குனாங்க. பல விஷயங்கள் இருக்கு. கூட்டம்ங்கிறது உங்களால கட்டுப்படுத்த முடியாது. லைக் இப்போ கருணாநிதி அவர்களை, அதாவது இப்போ திமுகவோட அரசாங்கம் எடுத்துக்கோங்களேன். கருணாநிதி அவர்களுக்கு உண்மையிலே மனதாக சில மக்கள் வந்து வருவாங்க, அவரை பார்க்கணும், அவரோட பேச்சுக்களை கேட்கணும். ஜெயலலிதா அம்மையாருக்கு வருவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்ததாக வந்து தலைமுறைகள் எல்லாருமே பணம் கொடுத்து கூட்டு வராங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் என்னதான் பணம் கொடுத்து கூட்டு வராங்க, பணம் கொடுக்காம கூட்டு வராங்கிறத இதை தாண்டி நீங்கள் வரீங்கல்ல, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும்ல. அதாவது விஜய் அவர்களோட இடத்துலேருந்து நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு 10 வருஷம் தாண்டி, நான் இன்னைக்கு 2035 வச்சுக்கோங்க. 2035 இந்த அரசியல் கட்சியை நான் நடத்திட்டு இருக்கேன்னா நான் எப்படி நினைப்பேன் தெரியுமா? 2025 கரூரில் ஒரு மாநாடு நடத்தியிருந்தேன். மாநாட்டில் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் போது பாவம் ஒரு 40 பேர் செத்துட்டாங்க. அதில் கொஞ்சம் பிள்ளைங்க. சரி, அது ஒரு அனுபவம். அடுத்த மாநாட்டிலேருந்து நாங்கள் கொஞ்சம் பெர்மிஷன்லாம் வாங்கி கூட்டத்துக்கு கொஞ்சம் பெரிய கிரவுண்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படி. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த அம்மா அன்னைக்கும் கண்ணீர் விடுவாங்க. அந்த பிள்ளையோட லைக் வந்து ஃப்ரேம் வந்து வீட்டில் மாட்டி வச்சிருப்பாங்க. அது வேற, அவங்களை யாரு காப்பாற்ற போறாங்க? நான் சொல்ற காலத்துல குடும்பத்தை காப்பாற்ற ரியாலிட்டி இன் லைஃப், ரியாலிட்டி நீங்க யோசிங்க. நான் ஒரு விஷயத்த சொல்ல முடிச்சிடறேன். ஓகே, குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய கடமை வீட்டுக்காரருக்கு, வீட்டம்மாவுக்கு, அதுக்கு அடுத்து பிள்ளைங்களோட கையில தான் இருக்கு. விஜய் சாப்பாடு கொடுக்க போறது கிடையாது, ஸ்டாலின் அவர்கள் சாப்பாடு கொடுக்க போறது கிடையாது, யாரையும் நீங்க குத்தம் சொல்லி போறது கிடையாது. நான் உழைச்சா என் வீட்டுல பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, நீங்க உழைச்சிங்கன்னா உங்க வீட்டுல அடுப்பெரிய போகுது. யாருமே ரேஷன் பொருட்களை தாண்டி இலவசமா the quality we are expecting from the Vijay was he have to answer something for the people. He just escaped from the Karur. நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். போலீஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. கரூர்ல ஆல்ரெடி நீங்க வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அடங்காத ஒரு கூட்டம் வந்து கூட்டிருச்சு. லைக் வந்து போலீஸ் அதிகாரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்த கூட்டம் வந்து ஒரு 10,000 பேர் வருவாங்க. அது உண்மையிலே வந்து லைக் சிலர் வந்து லைக் ஒரு மெச்சூர்டான ஒரு தன்மையில் தான் பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரில. ஒரு மிகப்பெரிய ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு ஸ்டார் வரும்போது 10,000 பேர் தான் வருவாங்களான்னு எனக்கு தெரில. 10,000 பேர் தான் வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட மக்கள் வந்திருக்காங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். இது விஜய்க்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு கிரவுண்ட் அவங்க வந்து செலக்ட் பண்ணி கூடி இருக்கலாம். சொல்லி முடிச்சிடறேன்.
கிரவுண்டை செலக்ட் பண்ணி பல கிரவுண்டுகளை கொடுத்தாங்க. கடைசி இந்த முட்டு சந்தை, அதாவது இந்த குறுகிய இடத்த கொடுத்தது யாருன்னா விஜய் கிடையாது, காவல்துறை. அவங்க கேட்ட இடம் வந்து ரவுண்டானா. ஒரு ரவுண்டானாவில் வந்து ஒரு பொதுவான இடத்துல கேட்டாங்க. அந்த ரவுண்டானாவை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட்டம் வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஆளுங்கட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கூட்டம் வராதுன்னு தெரிஞ்ச உதயநிதி அவர்களுக்கு அந்த அப்பேற்பட்ட மிகப்பெரிய ரவுண்டானா கொடுத்துருக்காங்கன்னா, கூட்டம் வரவுன்னு தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு ஏன் கொடுக்கல? ஏன் விஜய் அவர்கள் வந்து ஒரு கிரவுண்டை செலக்ட் பண்ணி அதுல ஸ்டேடியம் செலக்ட் பண்ணிருக்கலாம். கொடுத்துட்டாங்க. ரவுண்டானாவை அவங்க தான் கொடுத்தாங்க. விஜய் not talking about the roundana, I'm talking about the grounds. இல்ல, அதாவது திடல் நான் சொல்றேன், அதானே சேஃபஸ்ட் பிளேஸ். எப்படியும் விஜய்க்கும் தெரியும், போலீஸ்காரங்களுக்கும் தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் தான் திரு விஜய். நான் சென்னையில் இருக்கேன், பனையூரில் இருக்கேன். என் தொண்டர்களை வந்து சில கிரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறாங்க. நான் வந்து அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறேன், இந்த இடம்லாம் கொடுங்கன்னு. இருக்கிறதுலே மட்டமான ஒரு இடத்த அதிகாரிகள் கொடுக்குறாங்க, இங்கே தான் நீங்கள் நடத்தணுங்கிறது. அப்போ அது ஏன் தப்பா, அதிகாரிகள் தப்பா? நான் இந்த இடத்துல அதிகாரிகள் மேலே தப்பு சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த இடத்துல ஒரு அசம்பாவியம் நடக்கும்போது அந்த இடத்துல உளவுத்துறையோ அதிகாரிகளோ அரசாங்கமோ மிகப்பெரிய ஒரு தகுந்த நடவடிக்கையை அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும். 500 காவல்துறையை போட்டிருந்தாங்களாம். நான் சொல்லலை, லைக் வந்து அதிகாரி வந்து சொல்லியிருந்தது. காரணம் என்னென்னா 10,000 பேர் வருவாங்க, 500 பேர் போட்டிருந்தாங்க. நேற்றுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து லைக் காலைல பார்க் போகும்போது ஏதோ ஒரு எஸ்கார்ட் வருதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த அந்த பைபாஸ் ரோடு மொத்தமாகவே காவல்துறை. அது வந்து யாரோட கூட்டம்லாம் கிடையாது, ஒரு முக்கியமான நபர் ஒரு காரில் போகிறாங்களாம். ஃப்ரண்டில் ஒரு 4 எஸ்கார்ட்டு, பேக்கில் ஒரு 4 எஸ்கார்ட். இது போகிறதுக்காக நான் அந்த நபர் யார் போனாங்கிறத சொல்ல விரும்பல, எந்த இடங்கிறத சொல்ல விரும்பல. ஆனால் சென்னையில் நடந்தது. வெயிலில் காவல் அதிகாரிகளை சொல்லலை, இந்த கான்ஸ்டபிள் உயர் அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி நிற்க மாட்டாங்க. காவல்துறையினால் அந்த அளவுக்கு வரிசையாக நிற்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு உங்களால் இந்த அளவு மேன் பவர் கொடுக்க முடியுது. இந்த அளவுக்கு கூட்டம் வரோன்னு தெரிகிற இடத்துல நீங்கள் ஏன் கொடுக்கலங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் 25,000 பீப்புள்ஸ் 500 போலீஸ்னா மோர் தென் என்ன பண்ணுறீங்களா? 50 பீப்புள்ஸுக்கு ஒரு போலீஸ் வராங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், அந்த போலீஸ் அடிச்சு ப்ளஸ் வந்து விஜய் அவங்க வாலண்டியர் செட் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம்ல. அந்த விஜய் அவர்கள் வந்து இந்த ரோட்ல வந்து மாஸ் காட்ட வேண்டியதான் ஏதாவது முயற்சி பண்ணிருக்காங்க. கூட்டம்ங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்ல? அது எல்லாருக்குமே தெரியுது. அதான் நான் சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னா, வந்த கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம். அதாவது சின்ன சின்ன மாணவர்கள் அடங்கிய ஒரு கட்சி, கொள்கையை கூட்டத்தை தாண்டிய கட்சி, ரசிகர்களுக்காக, அதாவது ரசிகர்களோட மைண்ட் செட்டில் இருக்கிற கட்சி. விஜய் அவர்களை பார்க்கணுங்கிறத அவங்களோட மைண்ட் செட்டே தவிர, எங்களுக்கு வந்து இவரோட இந்த கொள்கை இது, வருங்காலத்தில் இவர் நல்ல செய்ய போறாரு, என்ன செய்ய போறாரு, அதை பத்தி கேட்கிற கூட்டமும் கிடையாது. ஜஸ்ட் விஜயை நம்பி பிளைண்டா வர கூட்டம், அவ்வளவுதான். டெஃபினெட்லி அவ்வளோதான். அவர் ஆட்சியை பிடிச்சாதான் அவர் என்ன பண்ண போறாரு அது தெரியாது. விஜய் அண்ணன் எங்க அண்ணன் அப்படின்னு ஒரு மயக்கத்துல வர. அவரை வந்து கலாய்க்க விரும்பல. கலாய்க்க இல்ல, யதார்த்தத்தை சொல்றேன். உங்க கூட ஆர்கியூமெண்ட்டுக்கும் நான் விஜய் ரசிகர்கிட்ட அஜித் ரசிகர்களை பத்தி கேளுங்க, இதே தான் சொல்லுவாங்க. நான் இந்த அதே மாதிரி சண்டையும் வரல. அது நீங்க சொல்ல வர விஷயம் எப்படி தெரியுமா? இங்க வந்து திமுக அமைச்சர் இருப்பாரு, இங்க வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் இருப்பார். 2 பேரும் ஒன்னா லைக் பேக்ல கை கோர்த்துப்பாங்க, கீழே வந்து 2 தொண்டரும் அடிச்சுப்பாங்க. இங்கே விஜய் அஜித் தொண்டர்கள் அடிச்சுப்பாங்க. ஆனால் மேலே 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. உதயநிதியும் பேசிகிட்டு இருப்பாரு, விஜயும் பேசிகிட்டு இருப்பார். 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசி இழப்பு யாருக்குன்னா மக்களுக்கு. ஸோ அப்போ மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு வரும்போது அவங்க பிள்ளைய நீங்கள் எதுவும் கூட்ட வரீங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குது, தமிழக வெற்றி கழகம் செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னா, சாயந்தரம் தான் கூட்டம் நடக்குது. 4 மணிக்கு அவர் வராருன்னு சொல்கிறாங்க, 12 மணிக்கு வரேன்னு சொன்னாராம். சரி, அவர் 7 மணி வரை நீட்டிக்கிட்டாராம். 12 மணிக்கு வரேன்னு சொல்கிறாரா, இல்லை அவர் 7 மணிக்கு வரேன்னு சொல்கிறாரா? அட்வான்ஸாக நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? முந்தின நாளே வந்துடுறீங்க, இல்லை காலையிலே வந்துடுறீங்க. வர்றனால என்ன அப்படி உங்களுக்கு திரை கவர்ச்சின்னு இந்த இடத்துல திரை கவர்ச்சி தான். இதை டைரக்டா பேசி தான் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் இன்னைக்கு வந்து அப்பட்டமா மக்களை வந்து இந்த அளவுக்கு தாக்கி பேசுறதுக்கு எந்த அவசியம் இல்லை. இது தாக்கி பேசுறது இல்ல, மக்களுக்கே புரியும் இந்த காரணம். இழந்து நிக்கிறது வந்து கண்டிப்பா அந்த வருத்தத்தினால தான் இவ்வளவு பேச வேண்டிய நிலைமையா வந்து தாக்கி பேச, டைரக்ட் அட்டாக் பண்ணி பேசக்கூடாது. காரணம் அவங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரோம்னு. இல்ல, அதாவது நான் ஒண்ணு சொல்றேன். அதாவது என் வீட்டுல வந்து ஒரு இழப்பு நடந்திருக்கு.
அந்த இழப்பு நடந்ததற்கு காரணம் அதுக்கு அடுத்தது நான் வந்து கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இழப்பு அடைஞ்ச மக்கள் வந்து இந்த வீடியோ பார்க்க போறாங்க. பட் ரசிகர்கள் கண்டிப்பா பார்க்க போறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை ரசிகர்களுக்கு சொல்ல வரேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கிராஸ் கொஸ்டின் கேளுங்க. சரியா? ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறது என்னன்னா, சீமான் அவர்கள் வந்து கொள்கைவாதி, சீமான் அவர்களுக்கு கூட்டம் கூடுனா பிரச்சனை இல்லை. ஆனா விஜய் அவர்களுக்கு கூட்டம் வரும்போது மக்கள் கண்மூடி சொல்லி முடிச்சு என்னன்னா அவர் எது முன் வைக்கிறாரோ அது நல்ல குவாலிட்டியான விஷயம். அதாவது என்னன்னா, இந்த இடத்துல நான் வந்து சீமான் அவர்களுக்கு கூட்டம் கூடும்போது பிரச்சனை இல்லை, விஜய் அவர்களுக்கு ஒரு கூட்டம் கூடும்போது அந்த இடத்துல வந்து லா அண்ட் ஆர்டர் தவறுங்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்படி விஷயங்கள் இருக்கும்போது நீங்க ஏன் அந்த விஷயத்த பேச மாட்டேங்கிறீங்க? அதாவது என்னன்னா, ஒரு 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 ஆடியோ மட்டும் ப்ளே பண்றேன். அதாவது என்னன்னா, ஒரு பையனை இழந்த ஒரு அம்மா அவங்க வந்து லைக் பேசின ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேளுங்க. அது முட்டாள்தனமா சரியா இருக்கான்னு மட்டும் கேளுங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இது கண்டனத்துக்குரியது. அதாவது என்னன்னா, நீங்க வந்து ஆர்கியூமெண்ட்டுக்காக என்ன வேணாலும் பேசலாம். இழந்த ஒரு பையனை இழந்த அம்மா வந்து அவங்க வீடியோ காட்டுங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்கள முட்டாள்தனமான்னு சொல்றக்கூடிய அதாவது உண்மையிலேயே அது வந்து கண்டனத்துக்கு ஒரு கொள்கைக்கு வேண்டி ஒரு நாட்டு பற்றுக்கு வேண்டி ஒரு உயிர் இழக்கிறான்னா அது மதிப்பு மிக்கது. ஆனா ஒரு நடிகனுக்கு வேண்டி அவன் கொள்கை கட்ட அவனுக்கு கொள்கையை உறுதி இல்லாத நடிகனுக்கு வேண்டி உயிர் போறது வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமானது. அதுக்கு வேண்டிதான் நான் சொல்றேன். இந்த மக்களோட நிலைமை எந்த லெவலுக்கு போயிருக்குன்னு காமராஜர் அன்னைக்கு சொன்னதுதான் ஞாபகம் வருது. இந்த இடத்துல கூத்தாடி கிட்ட நாட்டை கொடுத்தா அவன் கூத்தியாளர் கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்ல விரும்புறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே. காரணம் என்னன்னா, இந்த ஆடியோ நான் எதுக்கு ப்ளே பண்ணணும்னு இருந்தேன். ஓகே நீ ப்ளே பண்ணல. நான் சொல்றேன் எதுக்காக ப்ளே பண்ணணும்னு இருந்தேன்னா, அவங்க ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறாங்க. என்ன விஷயத்த சொல்ல விரும்புறாங்கன்னா, நாங்கள் வந்து விஜய் அவர்களை பார்க்குறதுக்காக வந்தோம், கொள்கைக்காக நாங்கள் வரல. ஸோ அப்படி வரும்போது எங்களுக்காக தகுந்த போலீஸ் பாதுகாப்பு இல்லை. அதே தாண்டி வந்து போலீஸ் பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால எங்களுக்கு வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்ததுக்கப்புறமா முன்னையும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. காரணம் லைக் வந்து ஒரு பெரிய மாசான நடிகரை பார்க்க வரும்போது பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் உங்களால் போக முடியாது. ஸோ நீங்கள் வந்து அவங்கள கொள்கை இல்லாத கூட்டம், அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறதுங்கிறது உண்மையிலேயே கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். நீங்க ஒரு திரும்ப ஏன் அந்த கண்டனத்தை கொடுக்க வேண்டியதா இருக்குன்னா, வருங்காலத்துல இதுதான் நடக்கும். வீட்டுல ஒரு இழப்பு நடக்கும்போது நீங்க இந்த மாதிரி பேசும்போது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இந்த இழப்பு இனி நடக்க கூடாதுன்னு வேண்டிதான் இவ்வளவு தீவிரமா பேச வேண்டியதா கூடாதுங்கிறதுக்காக நீங்க தீவிரமா பேசுறீங்க. அப்ப மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயத்துல நீங்க பேசணும். சும்மா அவங்க கிட்ட வந்து நீ ஏன் அங்க போன, நீ ஏன் அதனாலதான் நீ செத்த, நீ வந்து கொள்கை கூட்டத்துக்காக நீ போகல, இந்த மாதிரி கூத்தாடி பின்னாடி போனனாலதான் நீ செத்தன்கிறத சொல்லும் போது எந்த மாதிரி மக்கள் என்ன கண்ணோட்டத்துல அவங்களை பார்ப்பாங்க? மக்கள் வந்து அவங்க ஃபியூச்சரையே தேர்ந்தெடுக்க முடியல. இல்ல ஆக்சுவலா அவங்க நாட்டை வந்து ஒரு கூத்தாடி தான் தீர்மானிப்பான் என்றால் அது என்ன எங்க போய் முடிய போகுது இந்த நம்ம தமிழ்நாடு? திருப்பியும் சொல்றேன். ஓகே. மக்கள் நீங்க வந்து உங்க லைஃபை கூத்தாடி வந்து, அதாவது ஐ மீன் சொல்றது, ஒரு சினிமாவில் ஒரு ஆக்டர் வந்து உங்களை தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு 10 லட்சம் 50 லட்சம் கொடுக்க போறது கிடையாது. நீங்க உழைச்சாதான் உங்க லைஃப் முன்னேறுமே தவிர நீங்க சொல்றது மாதிரி நீங்க வந்து ஒரு கொள்கைவாதியான ஒரு கூட்டத்துக்கு பின்னாடி போனோம்னா உங்க லைஃப் வந்து அப்லீட் ஆகிருமான்னு கேட்டா நம்ம பர்சனல் இண்டிவிஜுவல் லைஃப் cannot be இல்ல. அதான் நான் சொல்றேன். அது எப்படி அப்போ நீங்க வந்து பட் வந்து ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சரை கொண்டு மாத்தலாம் இல்ல? நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மாத்தலாம். எந்த காமராஜர் இருக்கா? இங்க எந்த காமராஜர் இருக்கா? அதை சொல்லுங்க. யார் காமராஜரா இருக்கா? அப்போ நீங்க அரசியல் பேசுறீங்களா? நீங்க அரசியல் பேசுறீங்களா? உங்களுக்கு கொள்கை என்ன? மக்களை உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்ல இதே அலையில வச்சிருக்கீங்களா நினைக்கிறீங்களா? இப்படி மேக்க நினைக்கிறீங்களா? ஏதாவது கோட்பாடுகள் இருக்குதா? சொல்றேன். நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். அதாவது என்னன்னா, விஜய் அவர்கள் இங்க வந்து லைக் வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வந்தது காரணம் என்னன்னா, இந்த பக்கம் வந்து திமுக அரசாங்கம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தொடர் வந்து பல விஷயங்கள் மக்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிற பட்சத்துல நான் வந்து ஒரு மாற்றத்திற்காக வரேங்கிற ஒரு விஷயத்துக்கு வராரு. ஆல்ரெடி வந்து நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்று சேரும்போது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது வந்து மக்களை விரும்புறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து இவன் கொள்கை இல்ல, அவன் கொள்கையோட இருக்கா அப்படிங்கிற அவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பேசுறோம்னா, இந்த எலெக்ஷன் 2026 உள்ள எலெக்ஷனை மட்டும் நம்ம பேசுறோம். புரியுதா? நம்ம என்னன்னா டோட்டல் வருங்காலத்தை பத்தி நான் பேசுறேன். திருப்பி உங்க வருங்காலத்துக்காக நீங்க என்னதான் பேசினாலும் சரி, யாருமே உங்களுக்கு வந்து தூக்கி கொடுக்க போறது கிடையாது. நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு. அப்ப நீங்க மக்கள் வந்து என்ன சொல்லுறீங்க? மக்களுக்கு ஒண்ணும் புரிய போறது கிடையாது நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு கொள்கை கோட்பாடு தேட மாட்டாங்க நீங்க சொல்றீங்களா? இந்த வீடியோ மூலமா நெறியாளர், அதாவது எனக்கு ஆப்போசிட்டா கேள்வி கேட்கறவங்கள மட்டும் தயவு செஞ்சு எனக்காக நீங்க வந்து எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது என்னன்னா,
இந்த மாதிரி ஒரு மாசான ஒரு கூட்டம் நடக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு இப்படி ஒரு கூட்டத்தை நீங்கள் வந்து லைக் இவங்க நல்லது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் போயிடாதீங்க. அதையும் தாண்டி இதில் ஒரு விஷயம், இன்னொரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்துல ஒரு தவறு நடக்கும்போது ஆளுங்கட்சி இது ஈஸியாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அதாவது என்னென்னா, ரெண்டு விஷயத்த சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 90 பேர் கிட்ட சாகுறாங்க. முத நாள் அறிக்கை வந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. 2வது நாள் வந்துச்சான்னு கிடையாது. கலெக்டர் ஃபஸ்ட் நாள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அது வந்து கள்ளச்சாராய மரணம் கிடையாதுங்கிற ஒரு விஷயத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் 2வது நாள் 3வது நாள் அடுத்தடுத்து குடித்து இறக்குறாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல விரைந்து போய் இந்த அளவுக்கு அவங்க வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா, நாங்கள் போய் மக்களுக்காக நின்றுட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னொரு பக்கம் இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைங்க மரணம் அடைந்த செய்தி வரும்போது செந்தில் பாலாஜி அங்கே போயிருக்காரு, அன்பில் மகேஷ் அவர்கள் அங்கே போயிருக்காரு, மக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்க அரசியல் யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். மக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த அளவு இருக்கும்போது அது வந்து ஒரு நாடகமா, இல்லை வந்து இவங்க வந்து உடனே போய் லைக் மக்களை சந்திச்சுட்டாங்க, அதாவது என்னன்னா, அதாவது விஜய் அவர்கள் இங்கே இருக்கக்கூடாது, ஆல்ரெடி நீங்கள் இருந்தனால தான் கூட்டம் இந்த அளவுக்கு வந்துருச்சு, கூட்டம் வந்தனால நீங்கள் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கும் போனீங்கனாலும் கூட்ட நெரிசல் வரும், திருப்பி அதுக்கப்புறம் லைக் வந்து சென்னைக்கு போயிருங்கிற அட்வைஸே காவல்துறை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்காம போயிடுறாரு. அதான் எல்லாரும் சொல்கிறாங்க என்னன்னா, அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்காம போயிட்டார். நான் இந்த இடத்துலையும் சொல்கிறேன், விஜய் அவர்களுக்கு சாதகமாகவும் ஜாலரா அடிக்கிறதுக்கு நான் வரல, நான் மக்களுக்காக தான் நான் பேச விரும்புகிறேன். மக்கள் நீங்கள் வந்து என்னைக்கு இருந்தாலும் விஜய் அவர்கள் பேசிட்டாரு, இந்த இஷ்யூக்காக பேசல, ப்ரெஸ் மீட்டை பேசல. அதாவது என்னென்னா, அது ஒரு இவர்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. நீங்கள் அவர்கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து ஒரு தகுந்த அரசியல்வாதியா, இவர் வந்து இந்த நேரம் கரூரில் இந்த மாநாடை கொடுத்துருக்காங்கன்னா விஜய் அவர்களுக்கும் தெரியும், கண்டிப்பாக கூட்டம் வருங்கிறது விஜய் அவர்களுக்கும் தெரியும். தெரிஞ்ச பட்சத்தில் இந்த இடத்துல கூட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மக்கள் வந்து அதிகப்படியாக ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, எப்படி திருச்சியில் கேஎன் நேரு, இந்த பக்கம் வந்து பொன்முடி அவர்கள், இந்த பக்கம் இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ் அவர்கள், இந்த மாதிரி ஒரு பெரும் 2ஆம் கட்ட தலைவர்கள் திமுகவில் இருக்காங்களோ, அதிமுகவில் அது மாதிரி தலைவர்கள் இருக்காங்களோ, செந்தில் பாலாஜி லைக் அவங்க தலைவர்கள் இருக்காங்களோ, இங்கே வந்து கிடையாது, கட்டமைப்பே கிடையாது. ஆளினால் அழகுராஜா யாருன்னா லைக் விஜய் தான். ஸோ அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் மட்டும் இதெல்லாம் பண்ணும்போது தொண்டர்களுக்கோ யாருக்கும் எதுவும் பண்ணணும் அவர் பண்ண தேவையில்லை. ஏன்னா கடைசி நேரம் அவர் வந்து ஒரு பதில் கூட கொடுக்காம போறது அவர் மிகப்பெரிய பொறுப்பற்ற. அதாவது என்னன்னா, அது ஒரு மெச்சூரிட்டி இல்லை, அந்த பொசிஷனுக்கு அவர் வந்து எலிஜிபிள் இல்லாத மாதிரி அது நான் உணர்ந்தேன். அவ்வளோ. அதாவது நான் ஒரு விஷயத்த சொல்றேன், somehow we have a empathetic mind for the people. உண்மையிலே நான் திருப்பி இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அதாவது திரு விஜய் அவர்கள் இந்த இடத்துல ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ஒரு விஷயம் வந்து வருத்தத்துக்கு அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன தெரிஞ்சதுன்னா, இவ்வளோ உயிர்கள் போனதுக்கப்புறமா ட்விட்டரில் ஒரு ட்வீட், வழக்கமாக எல்லாரும் போடுற வருத்த செய்தி தான், வருத்த செய்திங்கிறது. சரி, இது என்ன மாதிரியான அணுகுமுறை? நான் திருப்பி ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் வரல. ஓகே, சரியா? ஸோ அப்படி ஒரு விஷயம் வரும்போது 2வது கட்டமாக மேபி இன்னைக்கு வந்து அறிக்கை விடலாம், இல்லை மக்களை பனையூரில் கூட்டு வந்து சந்திக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அது அவரோட விருப்பம். அதான் அவங்க மேலே உள்ள ப்ரோட்டோக்கால் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அடுத்த நாள் போய் சொல்ல போகிறாங்க. அவங்களுடைய ப்ரோட்டோக்கால் விஷயத்துக்குள்ளே நான் வரல. இன்னைக்கு 40 உயிர்கள் போயிருக்காங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு நாளைக்கு விஜய் அவர்கள் கூட்டத்தை போட்டாலும் சரி, உதயநிதி அவர்கள் கூட்டத்தை போட்டாலும் சரி, ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்தை போட்டாலும் சரி, தயவு செஞ்சு பிள்ளைங்களை கூட்டு போகாதீங்க. இந்த அளவுக்கு இழந்த நிலையில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கிற இந்த ஒரு கவர்னன்ஸ் கீழே இருக்கிற, அதாவது வந்து லைக் வந்து நம்ம போனால் நம்மளுக்கு அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குமா, அதாவது தண்ணி வசதி இருக்குதா, சாப்பாடு வசதி, தண்ணி வசதி முதல் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், சில கூட்டங்களுக்கு போகும்போது அங்கே ஃபுல்லுமே சீட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க, மேலே வந்து பந்தல் போட்டிருப்பாங்க. அது மாதிரி இருக்குதாங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்துக்கோங்க. பிள்ளைங்க கை குழந்தைய கூட்டு போறீங்க, இந்த இழப்பீடு வரும்போது யாரு அது நீங்க சொல்றீங்க மக்களை குறை சொல்லக்கூடாதுன்னு, ஆனா இந்த விஷயத்துல நீங்களே சொல்றீங்க இது யாரு? அதாவது டைரக்டா மக்களை குறை சொல்லி தானே ஆக வேண்டும். நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லணுங்கிறேன். அதாவது நீ ஏன் கொண்டு போனன்னு அந்த மக்களை வந்து குற்ற உணர்ச்சிக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா லைக் வந்து அவங்களுக்கே அது ஒரு காம்ப்ளெக்ஸ்ல போகும். ஏன் இப்போ உங்க வீட்லயோ என் வீட்லயோ ஒரு இழப்பு நடக்கும்போது இழப்பு நடந்தவங்க இந்த வீடியோ பார்க்க போறது கிடையாது. நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன்,
அவங்க பார்க்க மாட்டான்ங்கிறது பார்க்க மாட்டான்ங்கிறதுனால, நம்ம ஒரு கேமரா இருக்குதுங்கிறதுனால இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு இது வந்து லைக் ஏதோ ஒரு லைக் நம்ம வந்து ஆப்பிரிக்காலயோ எந்த ஒரு நாட்டுல கிடையாது. நம்ம ஸ்டேஜ்க்கு உங்க ஸ்டேஜ்க்கே நீங்க எவ்வளவு மெச்சூரா பேசுறீங்கன்றீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம பேசக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் பதிலளிக்கக்கூடிய விஷயத்துல இருக்கும். பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி பதிலளிக்கக்கூடிய விஷயத்துல இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால நம்ம யதார்த்தமா தான் பேசுறோம் தவிர ஏதோ வந்து அவங்களுக்கு ஏதோ தப்பா ஒண்ணும் பேசல. அவங்களுக்கு இது வந்து யதார்த்தமான பேசாதான் நான் திருப்பி சொல்றேன். என்னோட அணுகுமுறை கொஞ்சம் ஹார்டா இருக்குது. ஹார்டா இருக்கிற விஷயத்துல நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்துல சரி. ஆமா, கண்டிப்பா மன்னிட்டுடுங்க ஹார்டா இருந்தா. இருந்தாலும் இது என்னுடைய ஆத்திரத்தை தான் நான் வெளிப்படுத்துறேன். நீங்க உங்களுடைய ஒரு ஆற்றாமையை தான் நீங்க அதை வெளிப்படுத்தினாலும் கூட உண்மையிலே மக்களுக்கு வந்து இந்த ஒரு தருணத்துல நீங்க ஒரு தகுந்த ஒரு விஷயத்தை தான் சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கோம். நம்ம ஒரு மீடியாங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட கேமரா இருக்குங்கிறதுனால நான் வந்து பேசுறேங்கிறதுக்காக நம்ம 2 பேரும் பேசுறேங்கிறதுக்காக எதனால நம்மளால பேச முடியாது. 40 உயிர்கள் இறந்துட்டாங்க. 40 உயிர்கள் இறந்த உடனே அதுக்கு விஜய் தான் காரணம். 40 உயிர்களோட வீட்டில் இருக்க பெற்றோர்கள் தான் காரணம். உண்மையில காரணம் தான். ஆனா அது எப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும்ல. ஏன்னா அடுத்தடுத்து மாநாடு இருக்கு, அடுத்தடுத்து கூட்டங்கள் இருக்கு. மேபி ஒரு 2 வாரம் பெர்மிஷன் கொடுக்காம இருக்கலாம், அடுத்து ஒரு 3 வாரத்துக்கு பெர்மிஷன் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் 2024 தேர்தல் இருக்குல்ல, அவரோட கட்சி இருக்குல்ல, அவர் இருக்காருல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி ஒரு தகுந்த ஒரு நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும். சரி, அடுத்து விஜய் நேரில் வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது நாளைக்கு அவருடைய அணுகுமுறை எந்த லெவல் மெச்சூரிட்டியா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, சீமான் அவர்களுக்கு உங்களோட தலைவருக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குன்னு நான் அவருக்கு கொள்கைக்கு தான் உடன்படுறேன் தவிர அவரு கொள்கைக்கு உண்மையா இருக்கிறாரு நான் வந்து உடன்படல. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் கட்சியில கூட கிடையாது. நீங்க கூட கட்சியில சேர்ந்துட்டு வெளியே வந்தீங்க. நான் வந்து கட்சியில கூட சேரல. நான் திருப்பி ஐ அம் a pure தமிழ் நேஷனலிஸ்ட். நான் திருப்பி ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு கேவலமா ஹார்டா இருக்கிறது எனக்கு வந்து சத்தியமா எனக்கு வந்து தமிழ்நாடு மக்களுக்கு மேல வந்து அன்பு இருந்தீங்க அப்படி உரிமையா பேச தோணும். இல்ல மாஸ்கிங் பண்ணிட்டு போய் சொல்லிட்டு தெரிய தேவை கிடையாது. நான் இன்னொரு விஷயத்த சொல்ல வரேன். அதாவது என்னன்னா, திரு சீமான் அவர்களே இந்த தருணத்துல தம்பி வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம், தம்பி வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காப்ல அப்படிங்கிற சொல்லும்போது அது எந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை அப்பேற்பட்ட ஒரு பக்குவம் அடைஞ்ச ஒரு அரசியல்வாதி கொண்டு போறாங்க. சீமான் அவர்கள் அந்த மெச்சூரிட்டி வரைக்கும் 15 வருஷம் இப்படி இருக்காங்கன்னு தான் எனக்கு வருத்தம் அளிக்குது. ஓகே ஓகே, நீங்க உங்களோட கட்சி தலைவர் இந்த அளவுக்கு பக்குவமா ஒரு விஷயத்த சொல்லும்போது தொண்டர்கள் ஏன் இப்படி இருக்காங்க அதை ஒரு சொல்லுவாங்க. எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, இந்த அரசியல் பேச வர்றவங்க எல்லாரும் ஏன் இப்படி இன்னும் டைரக்டாட்டு அரசியல் பேசாம சும்மா வந்து அதுலயே ஃப்ளோ ஆயிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டான கருத்து ஏன் சொல்லாம இருக்காங்க? அதாவது ஸ்ட்ரைட்டான கருத்துங்கிறதுக்காக, அதாவது நீ ஏன் புள்ளைய கூட்டு வந்துட்டு, நீ புள்ளைய கூட்டு வந்தனால உன் மேலதான் தப்பு, நீ விஜய் வந்து கொள்கை இல்லாத கூட்டத்தை நீ வந்து பின்தொடர்ந்துட்ட, அதனால நீ தான் எல்லாம் தப்புன்னு குத்த உணர்ச்சியா சொல்லி அவனை சாகடிக்கிறதுக்கு இங்க யாரும் விருப்பப்படல. சரி, நம்ம சொன்னோம்னா செத்துருவாங்களா என்ன? நான் திருப்பியும் சொல்றேன், மக்களை திருப்பி நம்ம காயப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல கிடையாது. திருப்பி நம்ம காயப்படுத்தாட்டா விஜய் அடுத்த வருங்காலங்களில் காயப்படுத்துவார். இன்னைக்கு படுத்தி இருக்கிறார் 40 பேர் மரணம். வருங்காலத்துல ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடக்குன்னு தெரியாது. கொள்கை இல்லாத அரசியல்வாதி. நான் ஒரு விஷயத்த சொல்றேன். உண்மையிலே இந்த இடத்துல நாங்க பேச வந்து உட்கார்ந்ததுக்கான காரணம், ஐ மீன் நான் வந்து பேச உட்கார்ந்ததுக்கான காரணம், மக்களோட இந்த விஷயத்துல நீங்க நாளைக்கு எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கணுங்கிறதுக்காக தான். இது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் போட்ட வலையா, இல்லை ஸ்டாலின் அவர்கள் போட்ட வலையா, இல்லை விஜய் அவர்கள் போட்ட வலையாங்கிறதுனால அந்த கான்ஸ்பிரன்சி தியரி எல்லாம் நான் கொண்டு வரதுக்கு விரும்பல. நாளைக்கு ஒரு மாநாடு நடந்துச்சுன்னா விஜய் அவர்கள் வராருன்னா, இல்லை சீமான் அவர்கள் வராருன்னா, இல்லை ஸ்டாலின் அவர்கள் வராருன்னா, நீங்கள் வந்து எப்படி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்காக பிள்ளையை கூட்டு போய் நீங்க வந்து அங்க போய் விஜய் மாமா வந்துட்டாரு, ஸ்டாலின் மாமா வந்துட்டாரு, அதாவது நீங்க முதலே சொல்லியிருக்கணும் இந்த விஷயத்தை. இல்ல அது நான் சொல்ல வரும்போது நீங்க பேச விடல. நான் சொல்ல வர கருத்தை நீங்க பேச ஒழுங்கா விடல. அதான் நீங்க ஒரு ஹார்டா ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும்போது, நீங்க ஒரு ஹார்டா ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும்போது, நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணும்போது அது எப்படி நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்ல முடியும்? அதாவது நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா நான் கண்டிப்பா அது தெளிவு ஒரு விளக்கத்தை கொடுத்தே ஆகணும். கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறனால மக்கள் நம்மளை வந்து பார்த்து என்னடா ஏதோ கேமரா கிடச்சிட்டுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கிறத வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து தமிழ் தேசியவாதி, நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துறீங்க. அடையாளப்படுத்தல. இல்ல, as a Tamilian I need Tamil nationalism. As a Malayali you need Malayalam nationalism. நான் மலையாளி கிடையாது. you're not a Malayali. நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழனுக்கு தமிழ் தேசியம் தான் சிறந்ததுன்னு நான் சொல்றேன். ஒரு மலையாளிக்கு மலையாள தேசம் தான் சிறந்ததுன்னு நான் சொல்றேன். ஒரு கர்நாடகருக்கு கன்னட தேசியம் தான் சிறந்தது திருப்பி சொல்றேன். அதுக்கு வேண்டி நான் தமிழ் தேசியவாதின்னு தான் சொல்றேன் தவிர நான் வந்து சீமானை பின்பற்றும் தமிழ் தேசியவாதி அந்த மாதிரி. தயவு செஞ்சு ஒரு விஷயத்த சொல்ல வரேன்.
ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வந்து லைக் டிஸ்ட்ராக்ட் ஆக வேணாம். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, அதுக்கு நான் கிளாரிஃபை பண்ணேன்ல. உங்க கருத்தையே மேலோங்கி வச்சிருக்க நேரம் பின்னால இருந்து பேசுறவனுக்கு என்ன முட்டாளாட்டிருப்பான்னு நினைப்பாங்க. அதுக்காண்டி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நீங்க டிஸ்க்ளைமர் கொடுத்தீங்கன்னு நான் சொல்ல வரேன். அவர் வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாராம். அதாவது திருப்பியும் நான் சொல்றேன், இந்த இடத்துல மக்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக தான் நம்ம கொடுக்க முடியும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி விஜயை தாக்குறதோ இல்ல கொள்கை இல்லாத கூட்டம்னு தாக்குறதோ இதை நீங்க ஒரு அரசியல்வாதியா இருந்துட்டு கொள்கை இல்லாதவனை எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? அப்ப மக்களை விழிப்புணர்வு கூட ஏற்படுத்தாத நீங்க எப்படி அரசியல்வாதியா இருக்க தகுதியானவரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. சரி ஓகே உங்களுக்காக நான் ஒரு விஷயத்துல இறங்கி, நீங்க எனக்கு வேண்டி சொல்லலாம், மக்களுக்கு வேண்டி சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பதில் அளிங்க. ஒரு விஷயத்துக்காக நான் இறங்கி வரேன். உங்களோட கொள்கை தலைவர் யாரு? சரி, உங்க கொள்கை கோட்பாடு என்னன்னு கேளுங்க. கொள்கை தலைவர் யாரு? கொள்கை கோட்பாடு. சரி, கொள்கை தலைவர் வந்து பிரபாகரன். ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு பிரபாகரன் அவர்கள் உயிரோட, நீங்க அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? பிரபாகரன் அவர்கள் இன்னைக்கு உயிரோட இல்ல. அப்ப அந்த கொள்கையை லீட் பண்ணக்கூடிய தலைவர் யாரு? பாரிசாலன் எடுத்திருக்காரு, சீமான் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னால பாரிசாலன் அவர்கள் கட்சி மூவ்மெண்ட் வச்சிருக்காரு. அந்த இயக்கம் வந்து இங்க தேர்தல்ல நிக்க போறது இல்ல. அவரே கொள்கை கோட்பாடு வந்து திருப்பியும் சொல்றேன், உங்களோட கொள்கை தலைவர் யாரு? சரி, உங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா அரசியல்ல? நான் உங்ககிட்ட கேட்கல. இல்ல, நான் கேட்கறேன், உங்களுக்கு அரசியல்ல கொள்கை இருக்கா? சும்மா தான் அரசியல்ல இருக்கீங்களா? இல்ல, நான் அரசியல்ல கிடையாது. மக்களுக்காக நான் தினம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தினம் நடக்கிற இஷ்யூஸ். ஆங்கரா இருக்கீங்களா? சரி, நான் ஆங்கரா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. மக்கள் கிட்ட தினம் நடக்கிற இஷ்யூஸ் தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். ஓகே, அந்த இஷ்யூஸை கொண்டு போய் சேர்த்து இந்த மாதிரி வந்து ஒரு நடுநிலையாளரா இருக்கீங்க. சரி, நான் நடுநிலை ஆளரா இருக்கேன்னு. அதனால தான் டிஎம்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்றீங்க. சரி, நான் டிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்றேன். அப்படியே அதிமுக பேசுறத மறந்துட்டீங்க. ஆளுங்கட்சி யார் இருக்கா? ஓகே, அதிமுகவா இல்ல நாம் தமிழரா? அல்ல, நீங்க நேரமா சொன்னீங்களே எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கு வேண்டி. இல்ல, நான் எதுக்காக சொன்னேன்னா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, கூத்தாடி கையில ஆட்சி போயிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதனால நீங்க அவங்கள பிரைஸ் பண்ணீங்க. அதனால நான் வந்து அவங்கள உதாரணமா சொன்னேனே தவிர நான் வந்து எம்ஜிஆர் அவர்களை கண்டனுக்குள்ள சும்மா கொண்டு வரல. எம்ஜிஆர் அவர்களை தாண்டி ஜெயலலிதா மேயர் வந்தாங்க. வரும்போது உண்மையிலே அவங்க கொள்கை இல்லாம தான் வந்தாங்க. கொள்கை இல்லாம வந்தவங்க பல ஆட்சி பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள வந்து ஒரு தகுதி படுத்திக்கிட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு சேட்டன் தகுதி கண்டிப்பா இருந்து தகுதி படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சச் அயன் லேடி அவங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து லைக் சொல்றீங்கல்ல, நான் வந்து சரி அதிமுக ஜால்றேன்னா, உண்மையில நான் வந்து ஏடிஎம்கேவுக்கு என்னென்ன அவங்க வந்து தவறான விஷயங்கள் இங்க தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்கிற ஒரு விஷயத்த நான் பேசியிருக்கேன். நான் என்னோட கீழே போய் நான் என்னோட ஒவ்வொரு வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, லைக் வந்து அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் 11 பேர் அப்பாவி மக்களை வந்து சுட்டு கொன்ன விஷயம், அதை தாண்டி வந்து நீட்டு விஷயம், அதை தாண்டி வந்து என்ஐஏ விஷயம், ஒவ்வொரு விஷயத்த நான் பேசியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தை பேசினதுக்கப்புறம் இன்னைக்கு நான் ஏன் பேசாமல் இருக்கேன்னா, காரணம் ஆட்சி பண்ணுறது அதிமுக கிடையாது. நான் அதாவது நாம் தமிழர் கூடிய விஷயத்துலையும் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், ஏடிஎம்கே, இது மூணும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்றது மூலமாக நாளைக்கு வந்து இவங்க வந்து ஆட்சி பண்ணும்போது 3 பேரும் கூட்டாட்சி முறையில் வருங்கிறது வந்து ஆட்சியில் பங்குங்கிற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திட்டாங்க. புரியுது. உங்கள் கொள்கை கோட்பாடு வந்து உங்கள் வீடியோ பார்க்குற நேரமே தெரியுது. நீங்கள் வந்து இந்த 3 பேரும் ஒரு அணியில் சேர்த்து இந்த டிஎம்கே இந்த ஆட்சியில் முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது நல்ல இதுதான். பட் வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீங்கள் வெறும் இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளை மட்டும் தான் யோசிக்கிறீங்கன்னு நான். சரி, 50 ஆண்டுகளை நான் கனவு காண்றேன். அப்போ இந்த 5 ஆண்டுகளை நான் விடுறேன் இல்லை. உங்கள் சீமானவர்கள் சொன்னது மாதிரி கையில கிடைச்சா நீ செத்தடான்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க அவரையும் தான் சேர்த்து வந்து ஒரு அணியில திரட்டலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவரை நான் நாம் தமிழர் கட்சியில கிடையாது. நீங்க என்ன சேர்ந்துருக்கீங்க, நீங்க என்ன நீங்க அப்படி கை காட்டுறீங்க, என்ன பிரச்சனை? நீங்க என் முன்ன கேள்வி கேட்கறதுனால தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். அதாவது நீங்க வந்து என்கிட்ட நாம் தமிழர் கட்சியை தமிழ் தேசியவாதியை நீங்க என்கிட்ட ரெப்ரசென்டேட் பண்றதுனால தான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். சீமான் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம், இந்த நாடு என் கையில சிக்கிச்சுன்னா நீ செத்தடான்னு சொல்றது யாரை மீன் பண்ணி சொல்றாங்கிற உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த நபரை சொல்லாம அணில் குஞ்சுகளை மட்டும் சொல்லும்போது இவர் அணில் குஞ்சுகளுக்கு எதிராக அரசியல் பண்ண வந்தாரா இல்ல வந்து லைக் போன வீடியோலயே நம்ம அந்த பத்தி பேசியிருக்கோம். ஆட்சியில பண்றோம், ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு எதிராக பண்ண வந்தாராங்கிற ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சுக்கணும். ஏன்னா நீங்க வந்து டிவிக்கே கொஸ்டின் பண்ணல, விஜய்க்கு நீங்க ஜால்ரா போட்டீங்க, சீமானுக்கு ஜால்ரா போட்டுறீங்க, எடப்பாடிக்கு ஜால்ரா போட்டீங்க, எடப்பாடி ஆட்சி காலகட்டத்துல எந்த கெடுதலும் மக்களுக்கு நடக்கலையா நீங்க கேட்டா துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. நீங்க வந்து அப்ப டிஎம்கே ஆட்சி நீங்க இருக்கிறது நீங்க ஒத்துப்பீங்களா? டைரக்டா எதிர்க்கிறீங்கல்ல. ஆமா, நான் என்ன சொல்றேன், சரி தனியா சீமான் அவர்களால் ஆட்சி பிடிக்க முடியுமா? உங்க பதில் சொல்லுங்க. சீன்லாம் வேணாம், ஓகே. சீமான் அவர்களால தனிச்சையா ஆட்சியை பிடிக்க முடியுமோ முடியாது. பட் அதுதான் நல்லதுன்னு நான் சொல்றேன். சரி நல்லது, உங்களுக்கு ஓரமா தெருமுனையில இருந்து கத்திட்டு இருந்தா அது நல்லதா? ஆட்சி பிடிக்குமா முடியாதா? தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும், அது ஒத்துக்கிறீங்களா? அதனால வந்து எடப்பாடி அவர்கள் சித்தப்பா பெரியப்பான்ட்டாரு. சரி, அது வந்து அவர் தமிழர் அதனால சொன்னாரு. ஆள முடியுமா முடியாதா? முடியும்.
எப்படி முடியும்? அது டைமிங் ஆகலாம். சரி, நான் வயசானதுக்கு அப்புறமாவா? சரி, அப்ப அதுக்குள்ள உங்க அவங்க கொள்கை கோட்பாடு என்ன? நீங்க டிவிகே கட்சியில இருந்தீங்க. நான் டிவி கட்சியில இருந்து, அதாவது ஓகே, நீங்க வந்து அதிமுகல இருந்தீங்க. சரி, நீங்க வந்து டிஎம்கேல இருந்தீங்களான்னு தெரியல. அதாவது ஒரு நெறியாளர் இந்த அளவுக்கு வந்து ஒரு நீங்க வன்மத்தை வச்சிருக்காரு. அதாவது வன்மத்தை கக்குறீங்கன்னு ஒரு விஷயத்தை தான் எனக்கு உண்மையில ஏத்துக்க முடியல. அதாவது நான் திருப்பியும் சொல்றேன், நான் ஏடிஎம்கேலும் கிடையாது, டிஎம்கேலும் கிடையாது. லைக் வந்து நீங்க வந்து என்ன நாம் தமிழர்லயும் இல்ல. நாம் தமிழர்ல இருந்தேன். எப்போ? இப்போ எனக்கு 24 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 18 வயசுல நான் அந்த நாம் தமிழர் இயக்கத்துல வந்து கட்சியில வந்து ஜாயின் ஆகுறேன். அதுக்கு அடுத்தது வந்து விக்கிரவாண்டி மாநாடு நடக்கும்போது வந்து லைக் இவர் வந்து லைக் நீ நடுவில் நின்று லாரி அடிச்சு தான் சாகப்படுவேன்னு சொல்லும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் சேர்றேன். சேர்ந்து 1 மாதம் இருந்தேன். அதுக்கடுத்து அந்த கட்சியிலேருந்து வெளில வந்துட்டேன். காரணம் என்னன்னா, உள்ளே இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஜால்ரான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எதுக்கு நம்ம உள்ளே இருக்கணும்? இப்போ எந்த கட்சியிலுமே எனக்கு கிடையாது. நாம் தமிழர்லையும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்திலையும் கிடையாது. இவர் சொல்கிற அதிமுகலையும் கிடையாது, திமுகலையும் கிடையாது. திமுக எதிர்க்கிற காரணம் என்னென்னா, திமுக தான் ஆட்சி கட்டில் இருக்காங்க. அவங்கள அகற்றணும்னா இவங்க 3 பேரும் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்கும். நீங்கள் சொல்கிற சீமான் அவர்கள் சொல்கிற இந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கு அரசு வேலையும் கிடைக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த விஷயம் வந்து நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து எனக்கு கொள்கை இருக்கா, உங்களுக்கு கொள்கை இருக்கா, இல்லை வந்து சீமான் அவர்களுக்கு கொள்கை இருக்குன்னா, சீமான் அவர்கள் கொள்கையை இவ்வளோ நாள் வச்சுருந்தார்ல. முதல் கொள்கை என்ன? பெரியார் அவரை ஏற்றுக்கிட்டாரு. 2வது கொள்கை பெரியார் அவரை தூக்கி போட்டார். 3வது கொள்கை என்ன? நாங்கள் வந்து லைக் வந்து தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிப்போம், பிரபாகரனை தூக்கி பிடிப்போம்னு சொல்லி சொன்ன சீமான் அவர்கள். நீங்க இன்னமும் தமிழ் தேசியத்தை சீமானுக்குள்ளே ஒடுக்குறீங்க. தமிழ் தேசியத்தை இன்னைக்கு யாரும். சரி, நீங்க ஸ்டேட் ஆட்டோனமஸ் உங்களுக்கு நல்லதா கெட்டதா என்ன நினைக்கிறீங்க நீங்க? நான் இன்னைக்கு பேச வந்த விஷயம் என்னன்னா, சீமான் அவர்களை பற்றியோ உங்களை வந்து ஸ்டேட் ஆட்டோனமஸ் பற்றியோ நான் பேச வரேன். சரி, நீங்க தொட்டதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. அதான் நான் உங்ககிட்ட ஒண்ணே தான் கேட்டேன். தமிழ் தேசியம் சீமான் அவர்களால் முன்னெடுக்கப்படுது. அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா? அவர் வந்து அவர் கொள்கைக்கு உண்மையா இருக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா அவர் தமிழ் தேசியத்துல பெரும்பங்கு ஆட்டி இருக்கிறார். உங்களோட தலைவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பட் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியம் முக்கியம், கேரளாத்துக்கு கேரள தேசியம் முக்கியம். அதான் நான் ஒத்துக்கிறேன். அதனால இந்த கூட்டணியில அவரும் ஒண்ணு சேரணும். நானும் உங்களை மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன வந்து தமிழ் தேசியவாதி, சரி நான் தமிழ் தேசியவாதியா இருக்கலாம், நீங்க திராவிட, பட் நீங்க வந்து நாம் தமிழர்ல என்ன ஒடுக்குறீங்க. சரி, உங்க கட்சி வேற என்ன கட்சி? சரி, உங்க கோட்பாடு என்ன கோட்பாடு? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க கட்சி. நான் கட்சியே இல்லையே. அப்ப உங்க கட்சியே இல்லைன்னா நீங்க எதுக்கு வந்து தமிழ் தேசியத்தை வந்து நான் கோட்பாடு என்பது வேற, கட்சி வேற. கோட்பாடுகளை தான் கட்சிகள் பின்பற்றி ஆட்சியை பிடிக்குது தவிர ஒரு கட்சியை வச்சு கோட்பாடு இயங்குறது கிடையாது. புரியுதா? சரி, அதாவது எடுத்துக்காட்டுக்கு உங்க கோட்பாடு மூலமா நீங்க ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? உங்களோட கொள்கை மூலமா ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? கரெக்ட் தானே? ஓகே. அப்ப அந்த கொள்கையும் கோட்பாடையும் யார் தூக்கி பிடிக்கிறா? அதுக்கான பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா? சீமான். ஓகே. அந்த சீமான் அவர்கள் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா முடியாதா? வருங்காலத்துல முடியுமா முடியாதான்? தற்போதைக்கு முடியாது. 2011லயும் தற்போதைக்கு முடியாது, 2016லயும் தற்போதைக்கு முடியாது, 2021லயும் தற்போதைக்கு முடியாது, 2026லயும் தற்போதைக்கு முடியாது. சரி, அப்ப கொள்கை கோட்பாடு இல்லாத கட்சியான டிவிகேல என்னத்துக்கு போய் சேர்ந்தீங்க? இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன். ஏதாவது உறுதியான கொள்கை அவர் சொன்னார்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொன்னார்ல, அதுல இன்ஸ்பயர் ஆனீங்களா? நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஓகே. எனக்கு தேவை சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வரணும். எனக்கு தம்பி வந்துருவாப்புல, தம்பி கூட அண்ணன் வந்து பயணிக்க ரெடிங்கிறத சொன்னது வந்து உங்க தலைவர் சீமான் அவர்கள். ஸோ அப்படி சொல்லும்போது என்னோட யூகத்தின்படி சீமான் அவர்கள், விஜய் அவர்கள் பிளஸ் எடப்பாடி அவர்கள் அன்னைக்கு பிஜேபி கூட கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால இந்த 3 கட்சிகளும் ஒன்று சேரப்போகுது. ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக 2026ல் ஆட்சி அமைக்க போகிறாங்கிறது நான் விருப்பப்பட்ட விஷயம். அதனால டிவிக்கில் சேர்ந்தேன். அதுக்கடுத்து ஜால்ரான்ங்கிற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நான் வெளில வந்தனே தவிர இன்றைக்கி எந்த கட்சியிலும் கிடையாது. நான் கொள்கைக்காக டிவிக்கில் சேரலை. கொள்கைக்காக நான் வந்து லைக் வந்து விஜய் அவர்களுக்கு ஜால்ரா பிடிக்கல. எனக்கு தேவை ஆட்சியில் வரணும். ஆட்சியில் வந்தால் தான் ஒருத்தனுக்கு வந்து நீங்கள் வந்து ஆடு மேய்க்கிறவன நீங்கள் அரசு வேலையில் உட்கார. அப்போ நீங்கள் கொள்கைக்கு வேண்டி அரசியல்ல இல்லை, அதான் மேட்டர். இல்லை, கொள்கைக்கு வேண்டி நான் வந்து இன்னைக்கு இருந்திருந்தேன்னா, இன்னைக்கு வந்து கொள்கைக்காக நான் நாம் தமிழர் கட்சியும் இல்லை இருந்திருந்தேன்னா, கடைசி வரைக்கும் நான் வந்து ஒரு சேனலில் உட்காந்து பேசிட்டு எனக்கு கொள்கை என்ன தெரியுமா, எனக்கு கோட்பாடு என்ன தெரியுமா, தமிழை என் கையில் சிக்கினா அவன் செத்தா அப்படின்னு மக்களுக்கு புரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு மக்களுக்கு புரியும். கொள்கை கோட்பாடுனா என்னன்னு மக்கள் தேடுங்க, அப்பதான் மக்களுக்கு புரியும். புரியல. கொள்கை இல்லாத கட்சிகளை பின்பற்றாதீங்க, அவ்வளவுதான். மக்களை எத்தனை நாளைக்கு நீங்க ஏமாத்துவீங்க? மக்களை எத்தனை நாளைக்கு நீங்க ஏமாத்துவீங்க? நான் இந்த கொள்கை நான் வந்து லைக் தமிழ்நாட்டையே தனி நாடா பிரிச்சுட்டு போயிருவேன் அப்படிங்கறது எத்தனை நாளைக்கு நீங்க? தமிழ்நாடு தனி நாட்டா பிரிக்கிறது கிடையாது, ஸ்டேட் ஆட்டோனமஸ் வேற. அதை போய் படிச்சுட்டு நீங்க தெரிஞ்சு பேசுங்க, ஓகேவா? நீங்க அதை வந்து நீங்க ஏதோ மாநில தன்னாட்சி எல்லாமே நீங்க சொல்றீங்க, ரைட், எல்லாம் ஓகே, டெஃபினட்டா ஓகே. சீமான் அவர்கள் இன்னைக்கு இந்த 26ல ஆட்சி பிடிச்சிருவாரா, மாநில தன்னாட்சி நீங்க வாங்கிடுவாரா, எல்லாம் பண்ணிடுவாரான்னு கேட்டா நான் டெஃபினட்டா சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன். நான் எந்த கட்சியிலும் கிடையாது, நான் ஆதரவா வெளியில தான் நிற்கிறேன். வெளியில நின்று நான் எனக்கு வந்து என்னன்னா ஆட்சியில் வரணும்.
சீமான் அவர்கள் வரணும், வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம், நான் ஒத்துக்கிறேன். இல்லாத பட்சத்தில் எப்படி நான் வந்து லைக் கண்மூடித்தனமாக ஏற்றுக்க முடியும்? அவர் கொள்கை வச்சிருக்காருங்கிறதுனால, நான் அவர் ஏற்றுக்கிறதுனால எனக்கு வந்து தமிழ் தேசியத்துக்கு மேலே ஒரு கண்மூடித்தனமான எனக்கு நம்பகத்தன்மையான விஷயம் இருக்குது. ஆனால் தமிழ் தேசியம் வரணும் இல்லை, ஜெயிக்கணும் இல்லை. இல்லாத பட்சத்தில் நீங்க ஜெயிக்க வைங்க. நீங்க தானே அந்த கொள்கையை பின்பற்றி தானே போனீங்க. அதுக்காக தான் நான் பேசுறேன். சரி, ஓகே. சீமான் அவர்கள் ஜெயிக்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் கூட போங்க. தமிழர் தானே விஜய் தமிழர் தானே. அப்ப சரி, விஜய் தமிழர் தானே. விஜய் அவர்கள் பெருந்தன்மையை பார்த்து சீமான் அவர்களை தலைமை இயக்க வைப்பாரா என்ன? இல்ல, விஜய் அவர்கள் வந்து அவர் லெப்ட் ஹேண்ட்ல லீட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசவே இல்லை. சீமான் அவரோட பேசவே இல்லை. நீங்க தான் என்னடானா, நீ வந்தனா நீ அங்க லாரி அடிச்சு செத்துருவ, அணில் குஞ்சு அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அணில் குஞ்சுக்கு எதிராக அரசியல் பண்ண வந்தீங்களா, இல்ல ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் பண்ண வந்தீங்களா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாட்டு, ஆமா, அவரு தகுதி இழந்துட்டாரு. அதனாலதான் அவருக்கு இப்ப ஆதரவா என்னால பேச முடியல. இல்ல, ஆமா, தகுதி கண்டிப்பா தகுதி இழந்துட்டாரு. ஏன்னா தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசியத்தை உங்களுக்கு வேண்டியோ யாருக்கு வேண்டியோ விஜய் அணி குஞ்சு கொடுக்க முடியாது, நானும் விட்டு கொடுக்க முடியாது. நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்களும் விட்டு கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல கொள்கை ஜெயிக்கணும்னா அந்த தலைவர் தகுதியற்ற நபரா மாறிட்டார். கொள்கை ஜெயிக்கணும், கோட்பாடு ஜெயிக்கணும்னா அந்த தலைவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணணுமா கூடாது? பண்ணணும். அடுத்தவன் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ற நேரம் அவரும் பண்ணிதான் பண்ணணும். அப்ப யார் கூட போகும்? அதுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் அவருக்கு பணம் வாங்கிட்டு இருக்க கூடாது. அது எனக்கு புரியுது. சீமான் பணம் வாங்குறது நீங்க ஒத்துக்கிட்டீங்க. எனக்கு தெரியாது, ஏன்னா அரசியல் புரசலா கேட்கப்படுகிறது. புரியுதா? நான் வந்து இப்பவும் சொல்றேன், எனக்கு வந்து சீமான் அவர்கள் தான் வரணும் இல்லை. ஏன்னா தமிழ் தேசியம், நான் திருப்பி சொல்றேன், ஓகே, கொள்கை கோட்பாடு உள்ள உங்க தலைவர் பணம் வாங்கினா அந்த கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் உண்மையா இருக்கிறா? சரி, உங்க தலைவர் விஜய் இருக்கிறாரு, அவர் வந்து ஆனந்த் அர்ஜுனா வந்து யாரு, லாட்ரி மார்ட்டினோட மருமகன். அவுட் இருந்து ஃபண்ட் வரலன்னு நினைக்கிறீங்களா? லாட்ரி எவ்வளவு மோசமான தொழிலா இருக்கு. அந்த தொழில இருக்கிற அந்த குடும்பத்துல இருந்து உள்ளவர பொருளாதார என்ன எதுவா வச்சிருக்காரு அவரு? அவரு கட்சியில உள்ள, அதாவது நான் ஒரு விஷயம், ஓகே, இரண்டாம் கட்ட தலைவரா வச்சிருக்காரு. நான் ஒன்னு சொல்றேன். லாட்ரி மார்ட்டின் அவர்கள் திமுகலையும் வேலை பார்த்தாங்க, திமுகவுக்கும் வேலை பார்த்தாங்க. பல கட்சிகளுக்கு அவங்க வந்து மாமனார் ஃபண்டிங் கொடுத்துருக்காரு. ஆமா, அதனால வந்து நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் யோக்கியமா, விஜய் அவர்கள் கூட இருக்கவங்க எல்லாம் யோக்கியமானு கேட்டா, அந்த இடத்துல விஜய் அவர்களை சுத்தி இருக்கவங்களுக்காக யாருமே அந்த கட்சிக்கு போகல. புசியானந்த் இன்னைக்கு வந்து இந்த மக்களோட துயரத்துக்கு அப்புறமா புசியானந்தையும் காணும், ஆதரஜனாவும் காணும், யாரையும் காணும். இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியில ஒன்னா நொழி யார் இருக்குன்னா லைக் சீமான் அவர்கள் தான். அவருக்காக மட்டும்தான் அந்த கட்சியில போனாங்க. அவரோட பரப்புரை மூலமா, அவரோட கொள்கை மூலமா தான் மக்கள் எல்லாரும் கட்சிக்கு போனாங்க, நான் உட்பட. நானும் ஆப்போசிட்ல இருக்கிற நெறியாளரும் எல்லாரும் அந்த கட்சிக்கு போனது காரணம் என்னன்னா, அந்த தமிழ் தேசியத்தை தாண்டி சீமான் அவர்களுக்கு. நான் ஒன்று சொல்றேன், அப்படி உள்ள போனதுக்கு அப்புறமா நீங்களே ஒத்துக்கிட்டீங்க உங்க தலைவர் வீக்கா இருக்காங்கிறது. அப்ப உங்க தலைவர், நான் கட்சியில கூட சேரல, நீங்க சேர்ந்தீங்க. நான் வந்து சீமானை தாண்டி சீமான் பேசுற கொள்கைக்கு வேண்டிதான் உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன் தவிர வேற ஆட்சி அதிகாரத்துல நீங்க வரணும். வந்தா மட்டும்தான் நம்ம பேசுறது சாத்தியமாகும், புரியுது. இல்லாத பட்சத்துல இது எல்லாமே லைக் வீடியோவா லைக் அப்லோட் ஆகுமே தவிர வேற எதுவுமே பிரோஜனம் இருக்காது. நான் எதுக்கு தெருமுனையில இருந்து கத்தணும்னு விரும்புறேன்? ஆட்சி அதிகாரத்துல வரணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு விரும்புறேன். என்னோட வந்து எனர்ஜியை நான் ஏன் இழக்கணும்னு இருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ திரு விஜய் அவர்கள் இருக்காங்க, இந்த சீமான் அவர்கள் இருக்காங்க, எடப்பாடி அவர்கள், 3 பேரும் தமிழர்கள் தானே. ஒன்று சேர்ந்து தமிழ் தேசியத்தை கொண்டு அவங்களுக்குள்ள ஒற்றுமை வரலையே. ஒற்றுமை வரலன்னா சீமான் அவர்கள் தான் முதல்ல ஒற்றுமையை கெடுத்து விட்டது. ஏன்னா அவர் தான் ஒற்றுமைக்கு அவர் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன ப்ரொபோஸ்? ஏன்னா தம்பி வாரான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா தம்பி வந்து நோஸ் கட் பண்ணி தரையிலே சவுட்டி இழுத்துட்டாரு. அடுத்து அவருக்கு எப்படி மூஞ்ச காட்ட முடியும்? அவருக்கு கொள்கைக்கு கோட்பாடுக்கெல்லாம் அவர் ஒரு இடத்துலயும் ஆப்போசிட்டா ஒரு இடத்துலயும் விஜய் அவர்கள் சீமான் அவர்களை அவர் சொன்னது மாதிரி தரையில சவுட்டி எதுவுமே பண்ணல. சீமான் அவர்கள் ஒண்ணு பண்ணாரு, அந்த ஒரு விஷயத்தை நறுக்குன்னு பண்ணார். அதாவது என்னன்னா, என் தம்பி வந்தா தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொல்ற போது, ஒன்னு இங்க நில்லு, இல்ல இங்க நில்லு, லாரி அடிச்சு செத்துருவேன் இப்படி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க? அதாவது அவர் கொள்கைக்கு உண்மையாருன்னு சொன்னாரு, புரியுதா? சரி, நீ வந்து உங்க தலைவர் நடிச்சு சம்பாதிச்சது தமிழ் மக்கள்கிட்ட இருந்து அதிகமாட்டு எப்படியும் 90%. மீது நீ வந்து அடுத்த மாவட்ட அடுத்த ஸ்டேட்ல இருந்து நீ சம்பாதிச்ச கொள்கைக்கு உண்மையா இருக்காரா? தொகுதி பணம் வாங்குறது நீங்க ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? அது வந்து அதை விட நான் என்ன சொல்ல வரேன்னா, என் தலைவர் கூட கிடையாது, உங்க தலைவர். நீங்க தான் அந்த கட்சியில போய் சேர்ந்தீங்க. நான் வந்து கொள்கை தான் பேசிட்டு இருக்கேன். நான் கட்சியிலே சேராதவனே எப்படி நீங்க உங்க தலைவர் சொல்லுவீங்க? அதாவது கொஞ்சம் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா, சீமான் அவர்கள் பணம் வாங்கிட்டார், அதனாலதான் அவரோட தகுதி. அப்படி இல்ல, நீங்க உங்க தலைவர் சொல்றது உங்க தலைவர் தான் தவிர என் தலைவர் இல்ல. ஏன்னா நான் ஒரு கட்சியிலே சேரல, அவரோட கோட்பாடை ஏத்துக்கிட்டேன். எனக்குன்னு எந்த தலைவர்களும் கிடையாது. நீங்க ஒரு காலத்துல இருந்தீங்களே. ஒரு காலத்தில் இருந்தேன், என்னோட 18வது வயதில் அந்த கட்சியில் இருந்தேன். என்னோட விவரம் தெரிஞ்ச பட்சத்தில் யூடியூப்பில் எல்லா வீடியோவும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அந்த கட்சியில் இருந்தேன்.
அதை தாண்டி நான் வந்து கொள்கைக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் இருந்தேன். அவரோட பேச்சில் ஈர்க்கப்பட்டு தான் நான் இருந்தேன். இன்னைக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச பட்சத்தில் எல்லாம் பேச்சா போயிடக்கூடாது, ஆட்சிக்கு வந்து நடைமுறையில் இருக்கணும், மக்கள் உண்மையில ஆடு மேய்க்கிறவன் அரசு வேலையில் வரணுங்கிறது எனக்கு விருப்பம். அப்போ வரணும்னா ஆட்சியில் வரணும்ல. சும்மா தெருமுனையிலேருந்து பேசிட்டு இருந்து எனக்கு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்குன்னா சரி, அதனால நீங்க இப்போ வந்து என்ன வேணாலும் ஆட்சிக்கு கொண்டு வந்துருவீங்களா? பாசிபிளான எல்லாம் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்து எதுவும் பண்ணலன்னா மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, நான் கேள்வி கேட்பேன்ல. ஆமா, அப்படி கேள்வி கேட்கலன்னா நீங்க 3 பேரும் இருக்கும்போது 3 பேரோட குடும்பம் 3 பேர்கிட்டே இருக்கும். விஜய் அவர்கள்ட்டையும் கேள்வி கேட்பாங்க, என்னடா நான் உனக்கு தான்டா ஓட்டு போட்டேன், நீ என்ன அங்கே போய் உட்காந்து ஜால்ரா போட்டுருக்க, நீ சம்பாரிச்சிட்டு இருக்க. சீமான் அவர்களை கேள்வி கேட்பாங்க, நீ ஆடு மேய்க்கிறவனை ஆட்சியில் உட்கார வைக்கிறேன்னு சொன்னீங்க, அப்போ வந்து ஆடு மேய்க்கிறவனை ஆட்சியில் உட்கார வைக்கிறேன்னு கேள்வி கேட்பாங்க. எடப்பாடி அவர்களை கேள்வி கேட்பாங்க. இப்போ கேள்வி கேட்கும்போது 3 பேருக்கு பதிலளிக்கணும், மக்கள் எல்லாருக்கும் பதிலளிக்கணும். அதனால தான் நான் வந்து கூட்டாட்சி வேணும், அதில் வந்து ஆட்சியில் பங்கு வரணுங்கிறேன். ஆட்சியில் அதிகாரத்தில் வந்துட்டு தமிழ் தேசியத்தை நீங்கள் செயல்படுத்துங்கிற. சரி, நீங்கள் வந்து எடப்பாடியை கூட தவிர்த்துக்கலாம், நீங்கள் விஜயும் சீமானை மட்டும் சேர சொல்லுங்க. ஏன்னா 2 பேருமே புதிய கட்சி, புது கோட்பாடுன்னு வருது. அவங்க எல்லாம் ஆண்டு ஊழல் பண்ணி பல பிரச்சனைகளுக்கு உட்பட்டவர்கள். நீங்கள் இந்த 2 மட்டும் நீங்கள் பண்ணலாமே. சரி, சேரட்டும். 2 பேரும் மட்டும். சரி, அண்ணன் தம்பி தானே அவங்க. எடப்பாடி அவர்களை அதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க. நான் ஏன் ஏடிஎம்கே கூட இவங்க கூட்டு சேரணுங்கிற ஒரு விஷயத்துல நான் வரேன்னா, இந்த பக்கம் மேன் பவர் இருக்காங்க. மேன் பவர் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவரும் தமிழராக இருக்கார். அதாவது அதில் ஒரு விஷயத்தில் தான் இன்றைக்கி வந்து 40 பேர் இறந்துருக்காங்கல்ல, அந்த 40 பேர் இறந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த பக்கம் எப்படி ஸ்டாலின் அவர்களை தாண்டி டிஆர் பாலுவோ இல்லை வந்து பொன்முடி அவர்களோ இல்லை வந்து கே நேரு அவர்களோ இல்லை வந்து லைக் அன்பில் மகேஷ் அவர்களோ இந்த மாதிரி எல்லாமே 2ஆம் கட்ட தலைவர்கள் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அங்கே பவர்ஃபுல்லாக இல்லை. அதுக்கான உங்களுக்கு ஒரு கைட் பண்ணக்கூடிய தலைவர்கள் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எல்லாரும் உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போகும்போது உங்களுக்கு கண் பார்வைக்கு முன்னாடி இப்படி ஒரு அமைச்சரை வந்து அங்கே அதிமுக அமைச்சர் அங்கே வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஊழல் பண்ணிட்டு இருக்காரு வரும்போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் சும்மா இருப்பாங்களா? பேச மாட்டாங்களா? இல்லை தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் பேச மாட்டாங்களா? மக்களுக்காக பேச மாட்டாங்களா? இல்லை, எனக்கு புரியலை. நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு பலம் வேணும். ஸோ இந்த பலத்து கூட இருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆட்சியில் அமைக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பலதியான வெற்றி கிடைக்கும் நீங்க சொல்ல வரீங்க. புரியுது. ஈஸியா உங்களால சுவைக்க முடியும் ஆட்சி அதிகாரத்தை. இல்லைன்னா திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்க. எல்லாரும் தனிச்சு நில்லுங்க. விஜய் அவர்கள் ஒரு ஓட்டை பிரிச்சுட்டு போவார், நாம் தமிழர் கட்சி ஒரு ஓட்டை பிரிச்சுட்டு போவாங்க, ஏடிஎம்கே ஒரு ஓட்டை பிரிச்சுட்டு போவாங்க. ஈஸியா கூரையில் உள்ள ஓட்டை பிரிச்சுருவாங்க. அதான் ஈஸியா மறுபடியும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் வந்துடுவாங்க. நான் இன்னைக்கு வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜயோட இஷ்யூ இந்த லைக் வந்து தேர்தல் விஷயம் கிடையாது. இன்றைக்கி பேச வந்த விஷயமே லைக் வந்து தேர்தல் லைக் 40 உயிர்கள் வந்து போன ஒரு துயரமான விஷயத்தை பற்றி தான் பேச வந்தோம். அதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்காக கிடையாது. மக்கள் வந்து வரும் காலத்தில் எப்படி வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். உண்மையிலே நீங்கள் வந்து காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க, இல்லை வந்து ஸ்டாலின் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க, இல்லை செந்தில் பாலாஜி பாதுகாப்பு கொடுத்துருவாங்கலாம் நீங்கள் வந்து நம்பிட்டு ஒரு கூட்டத்துக்கு வராதிங்க. யூடியூப்பில் 45 நிமிஷம் நடக்குதுன்னா 45 நிமிஷமும் டெலிகாஸ்ட் ஆகும். எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் இருக்குது, எல்லாருக்கிட்டேயும் நெட் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. லைக் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவ்வளோ வளர்ந்த நாடுகள் எல்லாம் கேம்பெயினை ஆன்லைனில் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் பாருங்கள். அந்த மாவட்டத்தில் எவ்வளோ கூட்டம் வர முடியுமோ, எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டி உள்ள மக்கள் அந்த மாவட்டத்தில் இருக்க பகுதியில் உள்ளவங்க நீங்கள் போங்க. ஸோ அப்படி போகும்போது இந்த மாதிரி உள்ள அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கும். அதையும் தாண்டி அந்த பகுதியில் உள்ள மக்கள் சொல்கிறாங்க, பக்கத்தில் சின்ன சின்ன குண்டுகள் இருந்து எங்களுக்கு தெரியாமல் விழுந்துட்டோம். பக்கத்தில் இருக்கிற ஒரு கூரை வீட்டுக்குள்ளே நாங்கள் ஓடி போனோம், அங்கே அது இடிஞ்சு விழுந்துருச்சு, அதில் பல பேர் செத்தாங்க. இந்த மாதிரி பல மக்கள் சொல்கிறாங்க. அதாவது வந்து நான் சொன்னது கிடையாது, செய்திகளில் வந்து மக்கள் சொல்கிறாங்க. அந்த அம்மாவோட அந்த லைக் வந்து அந்த ஆடியோ நான் போட்டு காமிக்கணும்னு இருக்கும்போது கூட அவங்க சொன்னது விஷயம் இதுதான். இது வந்து விஜய் அவர்களுக்கு மேலே குற்றம் சொல்ல முடியாது, இதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பொறுப்பளிக்கணும் அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்னதுக்கு நான் மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா இதில் விஜய் அவர்களும் இதுக்கு வந்து பொறுப்பளிக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டாரு. அதான் விஷயம். நான் திருப்பி டிஸ்ட்ராக்ட் ஆக விரும்பல. அதாவது காரணம் என்னென்னா, அவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல எங்களுக்கு கொடுக்கல, ஸோ இந்த வாரம் இந்த இடத்துல நாங்கள் வந்து லைக் வந்து கேம்பெயின் நடத்துறதுக்கான முயற்சி நாங்கள் எடுக்கல, கொடுக்குற பட்சத்தில் மட்டும் நாங்கள் எடுப்போம், இல்லைனா தகுந்த நடவடிக்கை கட்சி சார்பாக எடுக்கப்படும், இல்லை வழக்கு தொடுக்கப்படும்ங்கிற ஒரு தருணத்தில் அவர் வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தாருன்னா அவரோட தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்திருப்பார். லைக் வந்து நம்மளுக்கு இடம் கொடுக்கல, ஒரு கேம்பெயின் பண்ணுறதுக்காக பிரச்சாரம் பண்ணுறது கூட இடம் கொடுக்கலங்கிறது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. இல்லாத பட்சத்தில் அதையும் என்னதான் பண்ணுறீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு போகும்போது கடைசி பலியாகிறது மக்கள் நம்ம தான்.
நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க தான் கடைசியில் வந்து லைக் வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்காங்க. அதனால் வந்து இந்த இந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்த, தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. அதையும் தாண்டி வந்து லைக் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கும். லைக் தமிழ் தேசியவாதியா அவர் பேசியிருக்காரு. உங்கள் நானும் கருத்துக்களை நீங்கள் பேசியிருக்கேன். விவாதியுங்கள் நானும் கமெண்டில். பேசியிருக்கேன். பேசும்போது சில விவாதங்கள் வந்திருக்கும். சில விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனா வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஆதங்கத்த தான் பேசியிருக்காங்க. மக்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு 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 சினிமா ஒரு மோகத்துல இந்த நபருக்கு பின்னாடி இப்படி நீங்க போய் இழந்துட்டீங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான், கோவத்துல தான் அவரும் பேசியிருக்காரு. மக்கள் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, வருங்காலத்துல இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல தான் நானும் பேசியிருக்கேன். உங்களுடைய ஒரு கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல தெரிவுபடுத்துங்க. அது வாதங்களா நம்ம பார்த்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல திருத்திக் கொள்வோம். தகுந்த ஒரு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். தகுந்த ஆட்சி 2026ல ஒரு நல்ல ஒரு கொள்கை தலைவரோட ஆட்சி அமையணும்னு விரும்புவோம். இந்த 40 பேரோட மரணத்துக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.